எங்கள் வீட்டில் மற்றவங்க தூங்கும்போது நாங்கள் சாமி கும்பிடலாமா அப்படின்னு. இப்போ எல்லா வீடும் தனித்தனி அறைகள் கொண்ட வீடு கிடையாது இல்லையா? அது எல்லாருக்கும் அமைகிறதும் கிடையாது. அதுக்காக நம்ம போயிட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு 4 மணிக்கே நான் சாமி கும்பிட போகிறேன், 5 மணிக்கு நான் விளக்கேற்ற போகிறேன், எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னா பிள்ளைங்க கஷ்டப்படும், வேலைக்கு போகிற கணவருக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் எந்திரிச்சாங்கன்னா பரவாயில்ல, இல்லை எந்திரிக்காத சூழ்நிலை இருந்தால் என்ன செய்வது? விளக்கேற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம். தனியாக நீங்கள் பூஜை அறை இருக்குது அப்படின்னா எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு போய் விளக்கேற்றலாம். அப்படி இல்லை, பூஜை அறை எங்களுக்கு ஒரு ஹாலில் தாங்க வச்சுருக்குறோம், அந்த பூஜை அறைக்கு நேராக யாரும் படுக்காமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. சிலருடைய வீடே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், எல்லாரும் அந்த ஒரே ஹாலில் தான் படுத்திருப்பாங்க. அப்படி படுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சாமி வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு நேராக நீங்கள் படுத்துக்கோங்க. ஏன்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சிருவீங்க இல்லையா, அப்போ மற்றவங்க கொஞ்சம் ஓரமாக தானே படுத்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். இறைவன் நமக்கு கொடுத்த எல்லாமே